ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து மிட்டாட்டம் ஃபெஸ்டிவல் ஹாலிடேன்னு சொல்லி ஒரு 6 days லீவ் விடுவாங்க. ஸோ நம்ம அந்த லீவில் வந்து இங்கே எங்கேயாவது டூரிஸ்ட் பிளேஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போகிறோம். அதை பற்றி பின்னாடி வர்ற வீடியோலலாம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அக்டோபர் 1 நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ட்ரெயினில் எந்த மாதிரி இருக்குது, ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன டைமுக்கு வருது, ட்ரெயின் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் அக்டோபர் 1 ட்ரெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 10 o'clock பிஃபோரு 9:45லேருந்து 10 o'clock வரும்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனது பார்த்திங்கன்னா மார்னிங் 8:45க்கே கிளம்பிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைனாலாம் ஹாலிடே டைமில் டாக்ஸி அதிகம் கிடைக்காது. அண்டு டாக்ஸி ப்ரைஸுமே கொஞ்சம் ஹையாக இருக்கும். அண்டு நமக்கு டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் வருவாங்க. ஸோ ஹாலிடே டைமுங்கிறனால எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வருவாங்க. ஸோ கார் வந்து ரஷ்ஷாக இருக்கும். அப்படிங்கிறனால நம்ம சீக்கிரமே கிளம்பி அங்கே போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி அவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டுருந்தாங்க. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவுட் சைட் போகிறதுக்கு தான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செக்யூரிட்டி நின்றுட்டு எங்கெங்கே போகிறாங்க எல்லாம் கைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகும்போது எந்த ஒரு செக்கிங்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம பாட்டு உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அண்டு நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாமே செக்இன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளேயே விடுவாங்க. ஷாங்காய் போன்ற பெரிய சிட்டியில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகணுன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை உள்ளேயே விடுவாங்க. ஸோ நம்ம சிட்டி வந்து அவ்வளோ பெருசு இல்லைங்கிறதுனால நம்ம லக்கேஜை அண்டு நம்மளை மட்டும் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுமே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். நம்ம இருக்கிற சிட்டியே வந்து ரொம்ப பெரிய சிட்டிலாம் இல்லை. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாங்ஸோன்னு சொல்லி ஒரு சிட்டி, சூசூன்ற ஒரு ப்ரொவைன்ஸு. இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த ட்ரிப்புக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலிஸ் சேர்ந்து தான் போனோம் இந்த டைமு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு வாட்டரு, அப்புறம் ரெஸ்ட் ரூமு, பேபி கேர் ரூமு எல்லாமே இருக்குதுங்க இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச்சுன்னு இருக்குது. இங்கே யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா தங்குறதுக்கு தேவையான இதெல்லாம் அதில் போய் தங்கிக்கலாம். நாங்கள் வந்து 5 நாளைக்கு தேவையான லக்கேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய லக்கேஜில் பேக் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டோம். சைனாவில் நம்ம எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவர் பேங்க் நிறையா வச்சுருப்பாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் அண்டு மால் எங்கே போனாலுமே இது இருக்கும். பேபி கேர் ரூமுக்கு தான் நாங்கள் போய் பார்த்தோம். பேபி கேர் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறனால. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே நம்ம லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அதை அமுத்தினோம்னா அந்த கதவு டோர் லாக் ஆகிடுது. அது வெளியில் இருக்கவங்களுக்குமே அது தெரிஞ்சிடும். அந்த ரெட் கலர் காமிக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தான் வந்துட்டுனாங்க, ஒரு குழந்தைங்கள நம்ம வச்சு டயப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. இங்கிட்டு பார்த்திங்கன்னா 2 இது வச்சுருக்காங்க, எல்லாமே குழந்தைங்க போகிறதுக்கு அண்ட் பெரியவங்க போகிறதுக்குமே. இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட டியூட்டியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே கரண்ட்டு எல்லாமே இருக்குதுங்க. இங்கே வந்து எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் மாதிரி இருக்குதுங்க இங்கே எல்லாமே வந்து. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே சைனாவில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாலிடே டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒர்க் போயிடுவாங்க. அவங்களுக்கு லீவ் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாலிடே டைம் தான். ஸோ அந்த டைமில் வந்து எல்லா மக்களுமே வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே போவாங்க. ஸோ அதனால் நிறையா கூட்டம் இருந்துச்சு இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே. நமக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இங்கே வந்து நின்னோம். இங்கே உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம டிக்கெட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளேயே விடுவாங்க ட்ரெயின் ஏறுறதுக்கு. நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து டிக்கெட் இல்லாமலாம் ட்ரெயினில் இங்கே ட்ராவல் பண்ண முடியாதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாண்டிங்லேயே போனால் கூட டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். சைனாவை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இங்கே எங்கேயுமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து எதுலேயுமே போகவே முடியாது. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம அப்படி தான். நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக
10:00க்கு முன்னாடி 9:57க்கு. இங்கே ட்ரெயின் வந்ததும் பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம் கூட இங்கே நம்ம லேட்டாக வந்தோம்னா ட்ரெயினில் இருக்கவே முடியாது. ட்ரெயின் வந்து ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஏறிடணும். ட்ரெயினுமே டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு இங்கே வந்துருச்சு. ட்ரெயின் ஏறுறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். ட்ரெயின்லேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஷாங்காய்க்கு ஒரு ட்ரெயின் போவோம். ஷாங்காயில் தான் வந்து நமக்கு அங்கே போகிறதுக்கான ட்ரெயின் வரும், லாங் ட்ராவல் ட்ரெயினு. இங்கே வந்து ஷாங்காய்க்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour ட்ரெயின் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ட்ரெயினில் போகிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் இது. ட்ரெயினில் ஏறினோன்னே பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ட்ரெயின் போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலமாக தாங்க இருந்துச்சு. நிறைய பாலங்கள் பார்க்கலாம் இங்கே நம்ம ட்ரெயினில் போகும்போது. சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலங்கள் நிறைய போட்டிருக்காங்க. கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஷாங்காய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஷாங்காயில் இறங்குனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ட்ரெயினுக்கு 1 மணி நேரம் ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கேருந்து வெளியே போய் இங்கேருந்து அந்த செக்இன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே போயிடுவோம். ஏன்னா அடுத்த ட்ரெயினுக்கும் சேம் அதே மாதிரி நம்ம உள்ளே போய் ஆகணும். இங்கே ஷாங்காய் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டங்க. அவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்குனோனே பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரெயின் ஏறுறதுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு லிஃப்ட் வச்சுருப்பாங்க. நம்ம அதில் தான் வந்து நம்ம மேலே போயிட்டு அடுத்த ட்ரெயினுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இங்கே எக்ஸ்கலேட்டர் வந்து அதுக்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு இதில் தான் நம்ம மேலே போய் ஆகணும். இங்கே ட்ரெயின் ஏறுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லோரும் வரிசையாக அழகாக நின்று ட்ரெயின் ஏறுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. நம்ம மேலே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா சுற்றி கடை இருக்கும். சாப்பிட்ற கடை அண்டு ட்ரெஸ் கடை எல்லா கடையுமே இருக்கும். நம்ம மேலே வந்தோம்னா வந்து எல்லாமே வந்து சாப்பாட்டு கடை தாங்க. கேஎஃப்சி அண்டு காஃபி ஷாப்பு, அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் கடை நிறையா இருக்குது. சரி நம்ம மேலே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஷாங்காயில் மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து 3 ரயில்வே ஸ்டேஷனாக எத்தனைன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி ஷாங்காய் ஹொன்சா அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை தான். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த ஸ்நாக்ஸ் கடையில் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எல்லோரும் வந்திருக்காங்கங்க. குழந்தைங்க, பெரியவங்க அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா லீவ் டைமுங்கிறதுனால. இன்றைக்கி நம்மளும் வந்து இங்கே மேலே ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் நம்ம. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கடைங்க. இங்கே இந்த ஒயிட் ராபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த இதில் சாக்லேட் கடை வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். எல்லாமே வந்து கிலோ கணக்கில் வாங்குறாங்க இந்த சாக்லேட் எல்லாமே. எல்லோரும் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டுருந்தாங்க. நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதாங்க ஃபுல்லாக ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல் க்ரௌடு. அவ்வளோ கூட்டம். மேலே இருந்து பார்க்கும்போது எல்லாம் வந்து மொய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 30 இது இருக்குது. ஸோ 30 பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அந்த மாதிரி இங்கே இருக்குது. ஸோ 30 பிளாட்ஃபார்ம் ஆளுங்களும் அங்கங்கே இருக்காங்க. நம்ம வந்துட்டு 2 இந்த சாக்லேட் மில்க் தான் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அது வாங்கினோம். இது வந்து ஒரு பேக்கரி மாதிரி இங்கே இருக்குது. நம்ம அது 2 மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த பேக்கரியில். ஸோ வீட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டு வந்திருந்ததுனால இது மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்களும் இருக்காங்கங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது மாதிரி பில்டிங்கில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. நம்ம செகண்ட் ட்ரெயின் ஏறுறதுக்கும் நமக்கு டைம் ஆயிடுச்சு. நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 12:40க்கு ட்ரெயினு. ஸோ நம்மளும் வந்து டைம் ஆனதுனால கரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் எல்லாத்தையுமே இது பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அது வரைக்குமே நம்ம அங்கே முன்னாடி வெயிட் பண்ணணும். நம்ம ஃபாரினர்ஸுங்கனால நம்ம பாஸ்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க.
ட்ரெயின் இங்கேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா 12:40க்கு. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 ஹார்ஸ் ட்ராவல். நம்ம அங்கே போய் ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா 9:45க்கு. இன்றைக்கி நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜி ட்ரெயினுங்க. ஜி ட்ரெயின் தான் வந்து சைனாவில் இருக்கிறதுலே வந்து ஹை ஸ்பீடாக போகிற ட்ரெயின். இங்கே ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிறையா வகைகள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் இருக்குது. ஆனால் இங்கே தண்ணி பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் தாங்க இருக்கும். மேலேயே பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஷனும் வச்சுருந்தாங்க. இங்கே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா வரிசையாக நிறையா வச்சுருக்காங்கங்க. டூல்ஸ் மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கே வச்சுருக்காங்க. ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் சாப்பாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இவங்களும் சாப்பாடு எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மீட் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினில் மொத்தம் 8 கம்பார்ட்மெண்ட்னா 4 கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து சாப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அண்டு இந்த ட்ராலியில் தள்ளிட்டு வருவாங்க ஸ்நாக்ஸு அண்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருக்கா வந்து இந்த பேபி கேர் ரூம் இருக்குது. சேம் நம்ம அங்கே இருக்க மாதிரியே நம்ம உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிக்கலாம். நாங்களே என் பையனுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டேபிள், அப்புறம் ஒரு இது மாதிரி டாய்லெட் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, அந்த லிக்விட் வர்றது அண்டு டிஷ்யூ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருந்துச்சுங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு ஒரு மிரரு, பெரிய மிரரு. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினில் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபெசிலிட்டிஸுமே நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம போய் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேட் இதுவும் இல்லை. இது பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்குங்க. சவுண்டு இது பண்ணுறதுக்கு அண்டு க்ளீன் பண்ணுற எல்லாம் வைக்கிறதுக்கு. டாய்லெட் பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் இருக்குது. இங்கே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலையும் பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் இருக்கும். அண்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற அந்த இதுவுமே வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு குழந்தை பாருங்கள் ட்ராலியில் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் டிக்கெட் தான் புக் பண்ணியிருப்பாங்க. சீட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே ஸ்டாண்டிங் டிக்கெட் தான். ஸ்டாண்டிங் டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம வந்து ட்ரெயின்லேயே ஏற முடியும். இவங்க நிற்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்து தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து ஃப்ரீயாக இதில் ட்ராவல் பண்ணுறது கிடையாது. டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் நம்ம இங்கே உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து சீக்கிரமாக போகணுன்றதுக்காக வந்து இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுற அந்த இதுவும் இருக்கும். இங்கே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலையுமே இது வச்சுருப்பாங்க. இங்கே டிஷ்யூ அண்ட் சார்ஜ் போடுறதுக்கான கேபிளு, கீழே டஸ்ட்பின்னு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நீட்டாகவும் இருக்குது. பரவாயில்லங்க, சைனா ட்ரெயினில் போகிறதுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி தாங்க. வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்கே டாய்லெட் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம பெரியவங்கலாம் போகிற டாய்லெட்டு. இங்கே ஹேண்ட் வாஷு அண்டு டிஷ்யூவு எல்லாமே இருக்குது. கீழேயுமே அதே மாதிரி டிஷ்யூ, டஸ்ட்பின் இருக்குது. இங்கே ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பட்டனும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து வெஸ்டர்னும் இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்தியன் டாய்லெட் டைப்பும் இருக்கும். டாய்லெட் ரொம்ப சின்னது தான். ஆனால் அதுவே வந்து நீட்டாக அண்டு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே எல்லாத்துக்குமே வந்து டூல்ஸ் வைக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்காங்க. நிறையா கேபின் இருக்குது. அண்டு நம்ம பெரிய லக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இங்கே சைட்லேயே வந்து ஒரு இது லக்கேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் லக்கேஜும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன லக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு மேலேயே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து 3 டைப் இருக்குங்க. ஒவ்வொரு டைப்பும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வச்சு தான் இவங்க வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபுட் டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி. அண்டு கீழே பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு கேபிளுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீட்லேயுமே ஒரு 3 சீட் இருக்குன்னா அதுக்கு ஒரு கேபிள் இந்த மாதிரி இருக்குது. ட்ரெயினில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்டு ட்ரெயின் போகிறதுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் போகுது. எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லை. நார்மலாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு நமக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது. சைனாவில் ட்ரெயின் என்னென்ன டைப்பில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீட் ட்ரெயினே பார்த்திங்கன்னா 3 டைப்பாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஜி ட்ரெயின், டி ட்ரெயின், சி ட்ரெயினுன்னு இருக்குது. நம்ம இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா ஜி ட்ரெயின் தான். ஜி ட்ரெயின் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஸ்பீட் கொடுக்கும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 350 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம போகிறதுமே பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் தான். அதுக்கு தான் நம்ம இந்த ட்ரெயின் சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம்.
ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த ட்ரெயின் போகும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து ஒரு மேஜர் சிட்டீஸில் மட்டும்தான் நிற்கும். இந்த பெய்ஜிங்கு, ஷாங்காய் அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் மட்டும்தான் இந்த ட்ரெயின்லாம் ஸ்டாப் நிறுத்துவாங்க. டி ட்ரெயின் பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர் போகும் 1 மணி நேரத்துக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். 250 கிலோமீட்ரு. இது வந்து மோஸ்ட்லி வந்து இதுவும் லாங் டிஸ்டன்ஸ் தான் போகும். இது பார்த்திங்கன்னா நைட்டில் போகும். ஓவர் நைட் அந்த ட்ரெயினுமே இதில் இருக்குது. டி ட்ரெயினில் மட்டும்தான் ஸ்லீப்பரு அந்த மாதிரி கோச்செல்லாம் இருக்கும். இன்றைக்கி நம்ம போகிற ஜி ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச் கிடையாது. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கு, செகண்ட் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு அண்ட் பிஸ்னஸ் கிளாஸு இது மட்டும்தான் இருக்குது. சி ட்ரெயின் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டருங்க. இதுதான் வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின்லேயே கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போகிறது. இது பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டியில், அதாவது லோக்கல் நியர்பை இருக்கிற சிட்டிஸ்க்கு மட்டும் இந்த ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து நார்மல் ட்ரெயினும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நார்மல் ட்ரெயினும் இங்கேயும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வந்து 4 வகை இருக்குது. இசட் ட்ரெயின், டி ட்ரெயின், கே ட்ரெயின், ஒய் ட்ரெயின்னு. நார்மல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினை விட ஸ்பீட் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்ச ஸ்பீட் பார்த்திங்கன்னா 160 கிலோமீட்டர் தான் 1 மணி நேரத்துக்கு. இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தாங்க. ஜஞ்சாஜின்னு நீங்களே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக மலையாக தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயினில் போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா டனல் வந்துச்சு. சைனாலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி டனல் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மலையிலையும் குடஞ்சி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்து ஜஞ்சாஜி தான். ஷாங்காய்லேருந்து ஜஞ்சாஜி போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா வந்து சைனா அமௌண்ட்டில் வந்து ரூ. 787 ஆர்எம்பி. நம்ம ஊர் காசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8000 ருபீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயினில் வந்து இந்த ப்ரைஸு. இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம செகண்ட் கிளாஸ் புக் பண்ணனால மட்டும்தான். நம்ம ஃபஸ்ட் கிளாஸு இல்லை வந்து பிஸ்னஸ் கிளாஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம்னா இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிருக்கும். ஸ்டாண்டிங்கில் வர்றவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் தாங்க. அவங்க நின்றுக்கிட்டே வந்தாலும் வந்து இந்த டிக்கெட் எடுத்து தான் அவங்க வரணும் ட்ரெயினில். இங்கே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்கா வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே அவ்வளோ எல்லாமே வந்து இவ்வளோ நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெயினில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 2, 3 கேமரா இருக்கும். அண்டு அது முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எல்இடி இது மாதிரி ஓடிட்டுருக்கும். அண்டு ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போதும் அது வந்து நமக்கு அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு. 6 சீட்டு தாங்க இருக்குது ஒரு இதுக்கு. இது ஒரு சீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைங்க. 2522 ஆரம்பிங்க. நம்ம ஊர் காசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 25,000க்கு மேலேங்க அந்த சீட்டில் நம்ம உட்காந்துட்டு போனோன்னா ப்ரைஸு. நம்ம சஞ்சாஜி வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து ரீச் ஆனது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9:45க்கு மேலே ஆகிடுச்சு. இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் வரிசையாக பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால அந்த டூரிஸ்ட்டு இதை போட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல இருக்க மவுண்டெயின், அப்புறம் அங்கே ஃபேமஸாக இருக்க பிளேசஸ் எல்லாமே அதில் போட்டுட்ருந்தாங்க. நம்ம ட்ரெயின்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்கக்கிட்ட செக்யூரிட்டிகிட்ட நம்ம பாஸ்போர்ட் கொடுத்து நம்மளோட இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அவங்க நம்மளை வெளியே விட்டாங்க. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டு ஹெல்ப் சென்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் என்ன கேட்டாலும் நமக்கு அது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட. நம்ம ஒரு ஏஜென்ட் மூலிமா இன்றைக்கி வந்ததுனால நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க கார் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த காரில் போய் ஏறிட்டோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இவ்வளோதாங்க. ட்ரெயின்லேயே 1 டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் எங்கே போனேன், என்னென்னலாமே நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக பார்த்தோங்கிறத நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த சைடு பார்த்திங்கன்னா தான் நமக்கு கார் பார்க்கிங் போகிறதுக்கு வழி. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இடம். ரொம்ப அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. காரும் நமக்கு வந்துருச்சு. நம்ம காரில் ஏறிட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி நிறையா சைனா ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வரேன். பாய்.